லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நீங்க போங்க. ஓகே. என்னாச்சு உங்களுக்கு? இல்லம்மா, அது முக்கியமான விஷயம்மா. சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? பாருங்க. ஐயோ, சரண்யா நீ எங்க போயிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியலம்மா. ஆனா அவங்க அழுதுகிட்டே வெளியில போனாங்க. ஆனா அவங்க முகம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. வேற யார்கிட்டயாவது இந்த லெட்டர் காட்டுனீங்களா? இல்லம்மா, யார்கிட்டயும் காட்டலம்மா. பார்த்ததும் உடனே உங்ககிட்ட தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது. இது மட்டும் ரங்கநாயகியத்தை பார்த்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான். முதல்ல சரண்யா அம்மா எங்க போனாங்கன்னு பாருங்கம்மா. அழுதுகிட்டே வேற போனாங்கம்மா. சக்தி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, உன் கையில என்ன? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். கையில என்ன பேப்பரு? என்ன, கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? இல்ல. அப்ப நீ இங்க என்ன பண்ற? அது உன்கிட்ட தான் கேக்குறேன். இங்க என்ன பண்ற? கையில முதல்ல அது என்ன பேப்பரு? அது மளிகை லிஸ்ட் அத்த. உடனே வேணும்னு கேட்டரிங்ல கேட்டாங்க. அதான் கோதண்டம் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாம்மா, சக்தியம்மா சொன்னாங்க. வாங்க தான் போலான்னு இருந்தேன். வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி, கொடு பாப்போம். கொடு. ரங்கநாயகி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஐயர் வர சொல்றாரு, வா. இந்த வரப்போ இந்தா, என்ன வேணுமோ வாங்கி கொடு. கல்யாணத்துல எந்த குறையும் வரக்கூடாது. சரி அத்த. ஆமா, சரண்யா எங்க? அண்ணி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கறாளா? கல்யாணம் நடக்குது, இந்த நேரத்துல என்ன ரெஸ்ட்? சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. சரிங்க அத்த, நான் வர சொல்றேன். கோதண்டம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் போய் அண்ணி எங்க இருக்காங்கன்னு பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன். சரியா? நான் எங்கன்னு அத்தை கேட்டா கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா, நான் சொல்லிடுறேன். அண்ணி எங்க போயிருப்பாங்க? நான்
போறேன்னு சொல்லி வேற லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஒருவேளை பையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? சரி, ரூம்குள்ள போய் பார்ப்போம். அண்ணி ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. அப்ப அண்ணி எங்க போயிருப்பாங்க? ஐயோ, தப்பான முடிவுல எதுவும் எடுத்திருக்க கூடாது. ஆட்டோ, ஆட்டோ, நிறுத்துங்க. எங்கம்மா போனோம்? அண்ணா, நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் போங்கண்ணா. நான் சொல்றேன், நீங்க போங்க. மன்னிச்சிரு சக்தி. என்னால இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. குற்ற உணர்ச்சி எனக்கு கொல்லுது. அண்ணி எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப நான் எங்கன்னு போய் அவங்கள தேடுறதா? அண்ணி, என் லைவ் லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் உங்க லைவ் லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஏய், நீ என்ன வேவ் பாக்குறியா? நான் அப்படியெல்லாம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்ல, நீ சும்மாதான். எதுக்கும் இருக்கட்டுமே, சென்ட் பண்ணுங்க. பண்ணிட்டேன். போதுமா? வாங்க அண்ணி. அண்ணா, நான் ரைட் லெஃப்ட் சொல்றேன், அதே மாதிரி போங்க. சரிம்மா. அண்ணா, லெஃப்ட் போங்கண்ணா. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம்டா. நீ என்ன இப்படியே நின்னுட்டு இருக்க? போ, போய் பட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டுக்கோ. டேய், வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேணாம்மா. பட்டு வேட்டி சட்டை எங்கம்மா இருக்கு? என்கிட்ட கேட்டா சக்தி தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அவகிட்ட கேளுடா. சீக்கிரம் ரெடியாக போ. சரிம்மா. வெற்றி தம்பி, யாரை தேடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க தம்பி. சக்தியை பாத்தீங்களா அண்ணே? அண்ணே, உங்களை தான் கேட்குறேன். சக்தி எங்க? தெரியலையே தம்பி. சரி, சரண்யா எங்க போனா? உங்க அதுவும் எனக்கு தெரியல தம்பி. நான் இங்கே தானே இருக்கேன். என்னாச்சுண்ணே உங்களுக்கு? யாரை கேட்டாலும் தெரியலன்றீங்க. தம்பி, வெற்றி, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கேயே? உன்னை பட்டு வேட்டி சட்டை தானே மாத்த சொன்னேன். அது எங்க இருக்குன்னு தெரியலம்மா. அதான் சக்தி கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா சக்தியை காணோம். என்னது, சக்திய காணுமா? கோதண்டோ, சக்தி எங்க? எனக்கு தெரியலம்மா. இப்பதானே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா. ஏதோ பலசரக்கு சாமா அது இது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளே. ஆமாம்மா. அப்ப தெரியலங்கிறீங்க? அவங்களே கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து லிஸ்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன, இங்க இவ்ளோ வேலை இருக்கும்போது அவ எதுக்கு கடைக்கு போறா? இப்படிதான் சம்மந்தம் இல்லாம எதையாவது பண்ணுவா. சரி வெற்றி, இரு, நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். அத்தை எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க அத்தை. சக்தி, இப்ப எங்க இருக்க? ஏன் அத்தை, என்னாச்சு? என்ன ஆச்சா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வெற்றி ரெடி ஆக வேண்டாமா? வெற்றியோட பட்டு வெட்டி சட்டெல்லாம் எங்க இருக்கு? அதை எங்க வச்சிருக்க? வெற்றியோட ரூம்ல தான் இருக்கு அத்தை. ஓ சரி. நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்க இவ்ளோ வேலை இருக்கும்போது நீ ஏன் கடைக்கு போற? கோதண்டத்தை அனுப்பியிருக்க வேண்டியதானே? நான் இப்பவே வந்துருவேன் அத்தை. சரி சரி, சீக்கிரமா வா.
சரிங்க அத்தை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. டேய் வெற்றி, பட்டு வேட்டி சட்டெல்லாம் ஊரும்ல தான் இருக்குன்னு சக்தி சொல்றான். ஓ நல்லா பாரு, அங்கதான் இருக்கும். சரி போய் சீக்கிரம் ரெடி ஆகு. சரிங்க. எங்க போன அந்த சரண்யா? மெனக்கட்டு இவகிட்ட நெக்லஸ கொடுத்து கல்யாணம் நடக்கும்போது தாடின்னு சொன்னேன். எங்க வச்சிருக்கா? பொறுப்பே இல்ல. டேய் ஆன்ட்டி, நான் கப்பல் செஞ்சு விளையாடுறதுக்கு எனக்கு இந்த பேப்பர் வேணும் ஆன்ட்டி. ப்ளீஸ் ஆன்ட்டி, இந்த பேப்பர் நானே வச்சுக்கிறேன். ஓஹோ, கப்பல் செஞ்சு விளையாட போறியா? ஆண்டி வேற பேப்பர் தரட்டுமா? இதை கொடுத்துருமா. நீங்க வேற பேப்பர் தாங்க, நான் அப்புறமா இதை தரேன். சரியான வாளா இருக்கு. இத பாரு, பெரிய பேப்பர். நல்லா விளையாடு, ஓகேவா? சரி ஆன்ட்டி. பா, இந்த காலத்து பசங்க எல்லாம் எவ்வளவு சேட்டை பண்ணுதுங்க. அம்மா எம்எல்ஏ வந்துட்டாருமா. எம்எல்ஏ வந்துட்டாரா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. இத வரேன். சாமி, என்னாச்சுமா? ஏன் இப்படி ஓடி வர? அது பொறுமையா சொல்லுமா. முதல்ல இப்படி உட்காரு. சாமி, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கர்ப்பம் கலைக்கிறதுக்கு மருந்து வேணும். கொஞ்சம் அவசரமா வேணும். அதுக்காக தான் வந்தேன். அந்த மருந்து உங்ககிட்ட கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். அப்படியெல்லாம் மருந்து இங்க கிடையாதுமா. உனக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. ஐயா, மருந்து இங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும் தான். என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு இங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க, ரொம்ப அவசரம். ஐயா கோச்சுக்காதீங்க, என் ஃப்ரெண்டு பாவையா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. அதுக்கு இல்லம்மா, இது கொஞ்சம் விவகாரமான மருந்து. அதுக்கு தான் யோசிக்கிறேன். அம்மா, எதுக்காக சொல்றேன்னா, இந்த மருந்தால உயிருக்கே ஆபத்து இருக்கு. ஐயா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க மருந்து மட்டும் கொடுக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லை என் ஃப்ரெண்டுக்கு. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. ஆமா, எத்தனை மாசம்மா? இல்ல இல்ல, 2 மாசம் சாமி. 2 மாசம்னா கலைஞ்சிரும். 4 மாசம்னா இந்த மருந்தால உயிருக்கே போயிட்டோம்மா. என்னால ஆரம்பிச்ச பிரச்சனை என்னாலேயே முடியட்டும். நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் சக்தி. எனக்காக நீயே உன் வாழ்க்கை அழிச்சுக்கணும். என்னாலேயே என் அண்ணனோட வாழ்க்கையும் சீரழியணும். போதும் சக்தி, இதோட எல்லா பிரச்சனையும் ஓயட்டும்.
பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல, என்ன ஆனாலும் உங்க குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு. சொல்லுங்க அண்ணி, நீங்க சத்தியம் பண்ணீங்கல்ல? உங்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அது புரிஞ்சுக்காம நீங்களே இப்படி பண்ணா என்ன நீ அர்த்தம்? உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சக்தி நான் இப்படி பண்றேன். சக்தி, நானும் என் குழந்தையும் எப்படியோ போறோம். நீ இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லு, நீ கர்ப்பம் இல்லைன்னு. போ சக்தி, போ சக்தி, உடனே போ. ஐயோ அண்ணி, உங்க குழந்தை நீங்க அழிச்சுக்கிட்டு தான் நானும் வெற்றியும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. உங்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் வெற்றியும் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருப்போமே அண்ணி. ப்ளீஸ் அத பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்களா? அண்ணி, என் வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் தலையெடுத்தபடி அது நடக்கட்டும். உங்க குழந்தைய நான் காப்பாத்தியே ஆகணும். இன்னும் 10 நாள்ல உங்களையும் அண்ணனையும் நான் சேர்த்து வைக்கணும். அதான் இப்ப எனக்கு முக்கியம். அண்ணே, இப்ப மண்டபத்துக்கு உடனே கிளம்புங்க. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். நேரா போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்க எனக்கு தைரியம் இல்ல. ஆனா என் தலையெழுத்த பாரு, அந்த லெட்டர் உன் கண்ணுல பட்டிருக்கு. என்ன லெட்டரா? ஐயோ அண்ணி, அவசரத்துல அந்த லெட்டர் நான் உங்க ரூம்லயே தெரியாம வச்சுட்டு வந்துட்டேனே. அண்ணி, அந்த லெட்டரை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நாம போய் அதை எடுத்துடலாம் அண்ணி. வாங்க அண்ணி, வாங்க. இல்ல சக்தி, நாம போறதுக்குள்ள அந்த லெட்டரை எங்க அம்மா படிச்சுட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். சும்மா இது பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க அண்ணி. நான் கும்பிடுற சாமி எனக்கு கை விடாது. ப்ளீஸ் அண்ணி, வாங்க அண்ணி. அண்ணி வாங்க. ஏய், ஏன் இங்கிட்டு போயிட்டு இருக்க? இல்லைங்கய்யா, நான் வரும்போது பார்த்தேன், அங்கே தோண்டி போட்டிருந்தாங்க. அப்படி போனால் ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால ஷார்ட்கட்டில் போயிடலாம். இப்படி போனால் சீக்கிரம் போயிடலாம். தோண்டி போட்டிருக்காங்களா? நான் பார்க்கலையே. எப்போ? தெரியலைங்கய்யா, வரும்போது பார்த்தேன். டிராஃபிக் ஜாம் ஆகி வண்டிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அண்ணா, இந்த பக்கமா போனா லேட் ஆகாதுல்ல? லேட் ஆகுதுமா, போயிடலாம். சரி சரி, சீக்கிரம் போ. துர்கா, இன்னும் முகூர்த்தத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குக்கா. அரை மணி நேரம் இருக்குல்லம்மா, சீக்கிரம் போயிடலாம். தம்பி, பாஸ்டா போ. சரிங்க. என் பொண்ணு சக்தியை அத்து விட்டுட்டு அந்த ரங்கநாயகி இன்னொரு பொண்ணு கழுத்துல என் மாப்பிள்ளைய தாலி கட்ட சொல்லிடுவாளா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன்பா, ஒருவேளை அங்க புஷ்பா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? வரட்டுமேமா, வந்தா என்ன பண்ண போறா? அவ என்னைய மட்டும் தானே தடுத்து நிப்பாட்டுவா, உங்களை தடுத்து நிப்பாட்ட மாட்டாள்ல. நீங்க ரங்கநாயகிட்ட போய் பேசுங்க, உண்மையை எடுத்து சொல்லுங்க. சக்தி சத்தியம் வாங்கிட்டு அதனால உண்மையை எப்படி எடுத்து சொல்றதுன்னு மட்டும் யோசிக்காதீங்கம்மா. ஒரு நல்லது நடக்க சத்தியத்தை மீறினா ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே சத்தியத்தை மீறி அது தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நாம சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். சாமி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். சும்மா பயப்படாதீங்க ஒன்றும். ஆனா அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இருக்காது. அப்பாவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேம்மா. சரி. அந்த சக்தி சரண்யாவையும் காணுமே. ஒருவேளை ரூம்ல இருப்பாங்களோ? எங்க போனாங்க இவங்க ரெண்டு பேரும்? ஒருவேளை சக்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட புதுசா ஏதாவது பிளான் பண்றாளோ? ஒன்னாலும் பண்ணுவா, அவளெல்லாம் நம்ப முடியாது. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்.
நினைக்கிற மாதிரி சக்தி கர்ப்பம் இல்ல, நான் தான் கர்ப்பம். நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னா எங்க நீங்களும் என் மாமியாரும் சேர்ந்து இந்த கருவை கலைச்சிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனாலதான் சக்தி தான் கர்ப்பம்னு போய் சொல்லிட்டான். சரண்யா, சக்தியை காப்பாத்துறதுக்காக ஏன் கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றியா? நல்ல வேலை, இந்த லெட்டர் ஏன் கண்ணில் பட்டுச்சு. இது மட்டும் அத்தை கண்ணில் பட்டிருந்தது, ஐயோ இந்நேரம் என் கல்யாணமே நின்றுக்கும். சரண்யா, உனக்கு இருக்குடி. பூஜா, கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நீ இங்க என்ன பண்ற? அது இல்லத்த, அது வந்து மண்டபத்துல. கையில என்ன?